ஹாய் guys, நான் உங்கள் கிங் லிவேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் OnePlus ஏதோ கேமு நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே. வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டே ஒன்லேயே நம்மளுக்கு வந்து 50 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட் நம்ம ஓடுற வேலையை பார்க்கலாம். ஜம்ப் அடிக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஈஸியாக தான் இருக்குது. ஈஸியாக தான் இருக்குங்க. நம்மளை வந்து மொத்தம் இத்தனை எடுக்க சொல்கிறாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு 3 ஒரு 2 எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு அதுதான் முக்கியம். நோட்டிஃபைடு எதுவும் வச்சு நம்மளுக்கு அதுகிட்ட இது இல்லை. ஓகே கைஸ், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல வந்துட்டேன். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டே வேறு. அந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதே மாதிரி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே கைஸ். நம்மளோட வீடியோவுக்கு லைக்ஸே வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓடலாமா? ஆனால் கைஸ் நம்மளுக்கு இப்போதைக்கு வின்ஸ் தான் முக்கியம். வின்ஸ் எடுத்துகிட்டு பேக் டு ஷாப்போ. ஓகே, இது எதோ எடுக்க சொல்கிறாங்க. ஜம்ப்பு ஷூ. இது நெக்ஸ்ட்டுக்கு வந்து 15 வின்ஸ் தாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி போயிடலாம். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணலாங்க நம்ம ஃபஸ்ட்டு. இதுக்கு வந்து ஒன் ரீபிரத் தானே நம்மளுக்கு. ரீபிரத்துக்கு இன்னும் ரீபிரத் எடுக்கலாம் போல கைஸ். ஓகே, ரெஸ்பெக்ட் டு ரீபிரத். இப்போ நம்மளோட ஸ்பீடு வந்து இவ்வளோ இருக்குது கைஸ். இப்போ நம்ம ஸ்பீடை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்க்கலாம் கைஸ். எல்லாத்துலேயும் இந்த டெலிபோர்ட் வந்து கொடுக்குறாங்க கைஸ். ஆனால் 8, 10, 1.3 ஸ்டேஜ் வரும். 20 இருக்குந்தா கைஸ் இருக்குது. 50 வினியன் தான். இது ஒன்று எடுக்கலாமா? அரூராவில் போய் பார்க்கலாம். அரூராஸில் வந்து 100 எடுக்க சொல்கிறாங்க. ஐட்டமில் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. இது செலக்ட் ஐட்டம். கைஸ், நம்மளுக்கு வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்குது ஐ திங்க் நினைக்கிறேன். ஓகே, இப்போ போய் நம்ம ஓடி பார்க்கலாம் கைஸ். நம்மளுக்கு ஒரு ஜம்ப்பு வெறும் இது வண்டி ஒரு 12 தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. நேற்றுக்கு நம்ம விழுந்திருப்போம். ஒரு லெவலுக்கும் 13 லெவல்னா 13 கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்குறாங்க கைஸ். இப்போ நம்ம இதுக்கு போகலாம். பட் ஆனால் இப்போ இது வந்து லெவல் 6 தான் போகலான்றாங்க. ரெக்கமெண்டேஷன் வந்து லெவல் 6. அப்போ ஓகே, இது நம்மள போடலாமா கைஸ்? கைஸ் விழுந்திருப்போம் கைஸ். ஏரி வாட்சில் 1x ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு 14 ஸ்பீடு. அதாவது 14 ஜம்பு 5 வின்ஸ் நம்மளுக்கு தேவை கைஸ். இதான் கைஸ். ஓகே, இது யாரோ நிற்கிறாங்க. ஐயோ கைஸ், அக்கா வந்துட்டாங்க கைஸ். ஓகே, இன்னொரு ரெடி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம லெவலில் பார்க்க நம்மளுக்கு தராங்க. இப்போ பாருங்கள் 15 கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல கைஸ். இந்த கேம் ப்ளே பண்ண சொல்ல காமெடியாகவும் இருக்குது. ஜம்ப் பண்ணினே போகலாம். நல்லா இருக்குது கைஸ். ஆனால் அதாவது 11 லெவல் இருக்கிறவங்க வண்டி இது பண்ணலாம். இது டே 2 ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கைஸ், இது நம்மளுக்கு ஏதோ விழுந்திருப்போம் கைஸ். இது ரெக்கமெண்டட் 12 இருக்குது. பட் ஓகே, இப்போ நம்ம ஸ்பீடாக போகுதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். வாக்கா நான் ஜம்ப் பண்ணே போகலாம். வாக்கா நம்மளுக்கு 35 ஸ்பீடு இருக்குது. அக்கா இங்கே நின்ட்டாங்க. இங்கே 10 வினை கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ ரெக்கமெண்டேட் பண்ணியிருக்காங்க? 14. இது என்ன கான்செப்ட்னு தெரியலையே. ஓகே கைஸ்,
ஓகே ஜம்ப் அடிச்சு தான் போகணும் போல், ஈஸியாக தான் இருக்குது. ஓகே கைஸ், விழுந்துருப்போம் கைஸ் கொஞ்ச நேரத்தில். நல்லா தான் இருக்குது கைஸ் இந்த மாதிரி கேம்லாம். என்ன சொல் ஜஸ்ட் ஒரு இதுவாக இருக்குது, ஜாலியாகவும் இருக்கும். பட் ஆனால் ஓகே நம்ம ஸ்பீடு கொஞ்சம் ஏற்றிட்டு ஜம்ப்பு கொஞ்சம் அதிகமாக்கிட்டு போகலாம் கைஸ். ஓகே ரீபிரத்துக்கு வந்து இன்னும் level 20. ஓகே கைஸ் நம்ம ஸ்பீடு கொஞ்சம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம லெவல் சரி கைஸ் கொஞ்சம் நம்ம பேசலாம், ஏன்னா நம்ம அந்த லெவல் ஏற்றணும் கைஸ். அதனால் ஸ்பீடு இருக்குது கைஸ் நம்மளுக்கு. ஒன்று லெவல் என்னென்னு தெரியாமல் இருக்கோம். லெவல் 2 17 வந்துட்டோங்க. ஓகே இதுக்கும் லெவல் 16 கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஆனால் 25 வின்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் எடுத்துக்கலாம் கைஸ். நம்ம ஸ்பீட் அதிகமாகும். நம்ம அடுத்த ரீபிரத் எடுக்கிறதுக்கு நம்ம 3 லெவல் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்துச்சு. ஓகே சவுண்டில் நம்மளுக்கு மொத்தம் நம்ம இது பண்ணியாச்சு. ஓகே கைஸ் 25 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ இந்த ஷூவை எக்யூப் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததுக்கு 25 மினிட்ஸ். இதோட ஜம்போட பவர் நல்லா இருக்கே கைஸ். ஜஸ்ட் ஒரு இதுவாக இருக்குது. நல்லா இருக்குல்ல கைஸ். ஓகே கைஸ் நம்மளுக்கு ஸ்பீடு நம்மளுக்கு முக்கியம். பாருங்கள் எவ்வளோ தூரம் போக முடியுது. இருங்க கைஸ் நம்ம கொஞ்சம் லெவல் கொஞ்சம் ஏற்றிட்டு பார்க்கலாம். டெய்லி ரிவர்ஸில் 25 மினிட் கொடுத்துருக்காங்க. டே 2 கோடி தான் கொடுத்துருக்காங்க. இது 500 மினிட்ஸு, டே 2 தான் கொடுக்கு. ஓகே கைஸ் இப்போ போகலாம். ஓகே இது வந்தாச்சு. இப்போ நம்ம ஜம்ப் பண்ணினே போகலாம் கைஸ். காக்கா நீ போகா தள்ளுக்கா. ஓகே கைஸ் நம்மளுக்கு ஸ்பீடு தான் முக்கியம். ஏன்னா நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட நம்ம அவுட் ஆகிடுவோம். அடுத்தது நம்ம ரெக்கமெண்டட் அடுத்தது ரெக்கமெண்டட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இது 50. நம்ம இது ஆல்ரெடி ஸ்கிப் பண்ணியாச்சு. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்பீடாக போக முடியும். ஜஸ்ட் மிஸ் கைஸ் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அவுட் ஆகிருப்போம். இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் கைஸ் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் லைட்டாக கஷ்டம். இது ரெக்கமெண்டட் 16 கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பீடு நல்லா ஏற்றிட்டு போகலாம் கைஸ். டே 2க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. நம்மளுக்கு டே 4க்கு வந்து ஃபயர் அண்ட் ஐஸ் அதுராக தராங்க. அப்புறம் டே 5க்கு ரொம்ப அதிகமான ஸ்பீட் தர போகிறாங்க. இதுக்கு வந்து 25 மினிட்ஸ் கொடுத்துறாங்க. இதுக்கு வந்து டே 10க்கு ஓகே கைஸ் இப்போ நம்ம போகலான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் போகலாம். அதான் இன்னும் 5 நிமிஷத்தில் 50 மினிட்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஸ்கிப் பண்ண பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில லெவலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த லெவலில் ஸ்கிப் பண்ணியாச்சு கைஸ். இதுக்கு வந்து கன்ஃபார்மாக 18 போதும். ஆனால் இதுக்கு 35 கொடுத்துருக்காங்க. எதுக்கும் நம்ம இதை பார்க்கலாம் கைஸ். ஏன்னா அங்கே பாருங்கள் கிட்ட எவ்வளோ டக்குன்னு வந்து. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்பீடு தேவை. அதனால் ஓகே இப்போ போகலாம். கைஸ் ஜஸ்ட் மிஸ் கைஸ் நம்ம வந்தாச்சு அதுக்குள்ளே. இதுக்கு 20 இருந்தால் தான் முடியும் போல். ஆனால் நம்ம 45 மினிட்ஸ்க்கு பதிலாக ஃபஸ்ட்டு நம்ம 45 மினிட்ஸ் எடுத்துலாமா இல்லை
சரிங்க ட்ரேட் மில் ஏதோ காமிக்கிறாங்க. ஓ ஜாயின் பண்ண சொன்னால் ஜாயின் கம்யூனிட்டி பண்ணால் என்ன பண்ணுறாங்க? ஓகே கொடுத்து பார்க்கலாம். எனக்கு ஜாயின் கம்யூனிட்டி நம்ம எப்போ பண்ணுறதா உங்களுக்கே தெரியும். போகலாம்னு நினைக்கிறேன், பட் ஆனால் பிரச்சனை இல்லை. அவ்வளோ கைஸ் வேணாம் கைஸ், நம்ம வந்து 45 மினிட்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஒரு ஐயோ அந்த அக்கா ஓகே கைஸ் இது 25 மினிட்ஸ் வர நம்மளுக்கு முக்கியம். ஓ நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம் கைஸ். ஆனால் நம்ம போய்ட்டு ஆல்ரெடி அடுத்ததுக்கு 85 இருக்கணும். இது பவர் வந்து ஜம்ப் 95 ஸ்டேஜுக்கு போகலாம். பட் ஆனால் நம்மளுக்கு இப்போ வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ட்ரேட் மில்லில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஓடுற வழியை பார்க்கலாம். ஏன்னா ஓடினா தான் நம்மளால் என்னது ரீபிரத் ஜஸ்ட் ஒரு ரீபிரத் எடுக்கலாம்னு பார்க்குறேன். ரீபிரத் எடுத்தால் நினைக்கிறேன். ஓகே கைஸ் இப்போ போகலாம். இப்போ போகிறேங்க. நல்லா இருக்குது கைஸ். ஓ ஓகே கைஸ் என்கிட்ட மொத்தம் 20 ஜம்பர்ஸ் இருக்குது. அதனால நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம். நல்ல வேலை கொண்டு பேசிட்டு பார்த்தீங்களா விழுந்திருப்பேன். அக்கா வாங்கக்கா இவ்வளோ நான் போகிறேன். வாக்கா வாக்கா வாங்க. பார்த்தீங்களா கைஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஸ்கிப் பண்ணிட்டோம், உங்களுக்கே தெரியும். நம்ம 8 ஜம்ப்லேயே நம்ம போயிடுறோம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம உடம்புல பவர் இருக்குது. ஏன்னா நம்மளால் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நம்மக்கிட்ட ஸ்பீடு இருக்குது, வித் ஜம்பும் இருக்குது. ஏன்னா நம்ம லெவலில் கஷ்டப்பட்டு பண்ணுறோம். அதனால தான் நம்மளால் எது இருந்தாலும் முடியுது. ஓகே இப்போ போகலாம் கைஸ். இதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது கொஞ்சம் மேலே இருந்து தான் போகணும். ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி வருது இல்லை கைஸ். அது வந்து கொஞ்சம் அப்படி தான் வீடியோ போக சொல்ல ஒரு ஓகே கைஸ் விழுந்துட்டேன் கைஸ். ஓகே கைஸ் நம்ம வந்து இப்போ ரீபிரத் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ரீபிரத் எடுத்தால் நம்மளுக்கு 2.0க்கு வந்து 2.0 ஸ்பீடு வரும். லெவல் 30 ஆகுமா? சரி பார்க்கலாம் கைஸ். லைட்டாக ஓடுறதுக்கே பாருங்க கைஸ் ஸ்பீடு பவர் அதிகமாகுது. பட் ஆனால் பார்த்துக்கலாம் கைஸ். நம்மளோட இப்போ ஸ்பீடு முக்கியம். அடுத்தது 1 நிமிஷத்தில் 15 சொல்கிறோம். டே 2க்கு இதுவாகிடும். பார்த்தீங்களா கைஸ் நம்மளோட ஸ்பீடு கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிட்டு பிறகு நம்ம பார்க்கலாம். ஓகே இப்போ போகலான்னு ஐ திங்க் நினைக்கிறேன். இன்னும் 44 செகண்ட்ஸில் வந்துடும். பார்க்கலாம் கைஸ். நம்மளுக்கு இன்னும் 15 இது இன்னும் இருக்குது கைஸ். நம்மளோட ஸ்பீடு வந்து இப்போ 332 ஸ்பீடு அளவே இருந்துட்டுருக்கு. நம்ம 50 வின்ஸ் எடுத்த பிறகு சொல்லலாம் கைஸ். ஓகே கைஸ் வந்துச்சு கைஸ். கிளைம் பண்ணியாச்சு. நம்மளுக்கு 50 வின்ஸ் 72 வின்ஸ் வந்திருக்கு. லெவல் 20 வந்தாச்சு. இப்போ நம்ம ஓடுற வழியை பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஓடுறது தான் முக்கியம். வீடியோ பார்க்குறவங்க முன்னாடி சொன்னதான் கைஸ். வீடியோவுக்கு நம்மளுக்கு லைக்கே வர மாதிரி பார்த்தா ஜஸ்ட் ஒரு 105 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. லைக் நம்மளுக்கு எத்தனை பார்க்கல.
வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டே அதுமாக போட்டிருக்கோம். ஒரு இப்போ கொஞ்சம் நாளாக வீடியோ வரல, ஏன்னா ஒரு சில ப்ராப்ளத்தினால வரல, அதனால தான் இது மாதிரி பண்ணுவோம். ஓகே, ட்ரேட் மில்லு நம்ம பார்க்கலாம் கைஸ். ட்ரேட் மில்லோட ஓகே கைஸ், நம்ம ஆரஞ்சு வாங்கலாம். நம்ம வந்து ஃபயர் ஆர்டர் வாங்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இது எடுத்துருவோம். போகலாம் கைஸ், நம்ம ஸ்பீட் எடுத்துகிட்டு 21 ஹை ஜம்ப் நம்மக்கிட்ட இருக்குது. நல்லா போகலாம் கைஸ். சரி, இந்த அக்காவும் வரமாட்டாங்க. நம்ம இந்த ஸ்பீடை வச்சே போயிட்டோம். ஓகே, நம்மகிட்ட 21 ஜம்பர்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஜம்பர்ஸ் வச்சு தான் நம்ம ஆடணும் கேமை. நம்ம லெவல் 21லேருந்து 22க்கு ஜம்ப் ஆகிட்டோம். நான் இங்கே அப்படி தான் காமிக்குவேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஜம்பருக்கு ஸ்பீட் தேவை. இந்த ஸ்பீடாக ஓட்ட பிறகு ஸ்பேண்ட் ஆகலாம் ட்ரேட் மில்ல. ஓகே கைஸ், இப்போ போகலாங்க. 35 மினிட்ஸ் எதுக்கு எடுத்தனே தெரியலையே. ஓகே, ஜஸ்ட் மிஸ் கைஸ், நம்ம 3 மணி நேரத்தில் விழுந்திருப்போம். இந்த ஸ்பீடு, இந்த ஜம்ப் இருந்தனால தான் தப்பிச்சோம். 1 செகண்ட் இருங்க கைஸ். ஓகே, கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எப்படியாவது கஷ்டப்பட்டு ப்ளே பண்ணுறோம். ஏன்னா இந்த வீடியோ எப்படியாவது நான் இன்னும் 20 லெவலுக்குள்ளே நான் முடிச்சிடுவேன். இந்த வீடியோவாவது கரெக்டாக முடியுவேன். ஏன்னா ஒரு சில வீடியோஸ் நான் ஒழுங்காகவே முடிச்சிருக்க மாட்டேன். அதனால் இந்த வீடியோஸ் ஒழுங்காக முடிக்கலான்னு ஒரு இதோடையாக வந்திருக்கேன். அதனால் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறது. லைட்டாக போடு கைஸ், ஆல் த டிஃபென்ஸ். ஓகே, இப்போ இங்கே தான் கைஸ் வந்து நம்ம 25 மினிட்ஸ் எடுத்தோம். இப்போ இதில் ஏதாவது ஒழுங்காக போய் ஓகே கைஸ், இப்போ இதில் ஒழுங்காக இப்போ போகலாம் கைஸ். ஓகே, வந்தாச்சு கைஸ், கஷ்டப்பட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு 20K போகலான்னு இருக்காங்க. 23 வந்தாச்சு. அதனால் இப்போ நம்ம இது போகிற பார்க்கலாம். நம்ம ரெக்கமெண்டடை வச்சு தான் கைஸ் நம்ம போகணும். ஏன்னா ரெக்கமெண்டட் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் போனீங்கன்னா அவுட் ஆகிடுவீங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ். ஏன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபீவர் இருக்குது. கொஞ்சம் லெவல் ஏற்றிட்டு போகலாம் கைஸ். லெவல் ஏற்றிட்டுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் வீடியோவை. ஓகே, நம்ம இப்போ லெவல் 23ல் அதே தான் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ஸ்பீட் இல்லை. இது நம்ம ரெக்கமெண்டட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 22 வரை போகலான்னு. அடுத்தது எப்படியோ கன்ஃபார்மாக கொஞ்சம் நிறையா தான் இருக்கும். எவ்வளோ தூரம் இருக்குன்னே தெரில கைஸ். இந்த பாட்டுன்னு வந்துட்டோம். இதோ இருக்குது கைஸ். ஓகே, இதுக்கு வந்து லெவல் கன்ஃபார்மாக 25 இருக்கணும். நம்ம 200 வின்ஸ் எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம் நம்ம இடத்துக்கு. ஓகே கைஸ், கச்சிதமாக நம்ம 257 வின்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ இதை கெப் பண்ணிக்கலாம்.
இது கேட் பண்ணாலும் எப்படி இருந்தாலும் அதோட முடிச்சுதான். மற்றதுக்கு நம்ம 500 வின்ஸ் எடுக்கணும் கைஸ். இப்போ ஒரு 2 எடுத்துக்கணும் கூட. இப்போ இதில் வந்து இன்னமும் இதில் ஸ்பீட் கம்மியாக நிறைய தான் இருக்குது கைஸ். நம்ம ஆல்ரெடி 2 ரீபத் எடுத்துருப்போம். ஆமாம் எஸ், நம்ம ஆல்ரெடி 2 ரீபத் வந்து எடுத்துருப்போம். இது ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துடலாங்க. இதில் போக முடியல நம்மளால். இதுக்கப்புறம் வர்றது ட்ரேட் மில்ஸ்லேயே இது வரைக்கும் தான் ரீபத்து கண்டிப்பாக வந்தாச்சு. இப்போ போகலாம் ஐ திங்க் நினைக்கிறேங்க. ஓகே, இப்போ நம்ம டே 2 இது கிளைம் பண்ணலான்னு பார்த்தா. ஓகே, இப்போ நம்ம கிஃப்ட்ஸில் போய் பார்க்கலாம். கிஃப்ட்ஸ் ஒன்று ஐட்டம்ஸ் இதில் வந்து நம்ம கின்ஸு போகலாம். 24 இருக்கும் லெவலு. நல்லா இருக்குல்ல கைஸ். இப்போ நம்ம அரூரா போய் எடுத்துடலாம். ஏன்னா நம்ம ரொம்ப நேரமாக அரூரா தான் ட்ரை பண்ணியிருந்தோம். அரூரா வந்து நம்மளுக்கு 100 இருக்குது, அது எடுத்துடலாம். நம்மளுக்கு இப்போ எப்படியோ வின்ஸ்லாம் ஈஸியெல்லாம் எடுத்துடலாம் கைஸ். சாரி கைஸ், கொஞ்சம் நான் நல்ல வேலை கஷ்டப்பட்டு அந்த அரூராவும் வித் இதுவும் எடுத்துட்டேன். இப்போ போகலாங்க. நம்ம ரெண்டுமே ஆரஞ்சில் இருக்கனால நல்லா பெட்டராக இருக்குது கலரு. ஓ கைஸ், ஓகே நம்ம டெலிபோர்ட் ஆகிடலாம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ டெலிபோர்ட் தான் முக்கியம். சரி கைஸ், கேட்காதீங்க. ஸ்டேஜ் 3 டெலிபோர்ட் ஆகிட்டோம். கரெக்டாக தான் இருக்கும். ஓ, இதுக்கு நான் வந்திருப்பேன் கைஸ். ஓ ஊந்திருப்போம் கைஸ். சரியாம ஸ்பீடாக ஓட்டோம் கைஸ். ரொம்ப ஸ்பீடாக ஓட்டோம்னு நினைக்கிறேன். ஓ கைஸ், திருப்பி நம்ம விழுந்துட்டோம். இப்போ நம்ம இந்த வாட்டி ஓடுறதா இருக்கும். ஃபுல் ஸ்பீடில் இந்த வாட்டி ஓட போகிறோம் கைஸ். கிட்ட போய் ஒரு ஜம்ப்பு தான். போடு ஜம்ப்பு போட்டுனே போகணும். ஜம்ப்பை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஜம்ப் இருந்தால் தான் நம்மளால் ஓடவும் முடியும். ஓகே கைஸ், இதே தான் வந்து நம்ம அவுட் ஆகணும். இந்த வாட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகலாம். இப்படியே லெவல் 25 வந்தாச்சு கைஸ். லெவல் 25 வந்தாச்சு. இப்போ போகலாம் கைஸ். நம்மளால் இப்போ போக முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கிறதுல வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏன்னா லேசர் இருக்கும் ஒரு சில இதில். இது நம்ம ரெக்கமெண்டட் ஆல்ரெடி இதெல்லாம் முடிச்சாச்சு. நம்ம உங்களுக்கே தெரியும். இதை வந்து நம்ம ஸ்பீட் தான் 45 எடுக்கலாமா இல்லை ஓடலாமா? ரெக்கமெண்டட் 20. ஏன்னா நம்ம ஓடி தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு 200 தேவைப்படுது. ஏன்னா அடுத்த ஷூ ஜம்ப்புக்கு, அதாவது உங்களுக்கே தெரியும், அடுத்த ஜம்ப்புக்கு தேவைப்படுது. அதனால தான் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. ஓகே, இதுக்கு வந்து ரெக்கமெண்டட் எவ்வளோ இருக்கணும்னா ஸ்டேஜ் 10க்கு வந்து ஸ்டேஜ் 10 எப்படியும் வந்தாச்சு கைஸ். இது நம்ம 22 இந்த லெவலில் எப்படி ஈஸி தான். ஒரு சில லெவலில் ரொம்ப தூரமாக வச்சுருப்பாங்க கைஸ். இந்த லெவல் 10 இருக்கிறவங்க அதெல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் தான். ஓகே, இந்த லெவலில் இப்போ நம்ம போகலாம் கைஸ். எனக்கு இதில் எப்படியாவது கொஞ்சம் 500 பார்த்து வரணும் கைஸ். வந்தாச்சு கைஸ். லெவல் 25 முடிச்சாச்சு கைஸ். வாங்க கைஸ், நம்ம ரெடியாக முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு லெவல் 25 முடிச்சிருக்கோம்.
ஏன்னா நீங்களே பார்த்தீங்களா இல்லையா எவ்வளோ நேரம் கழிச்சு போட்டிருக்கோம். எனக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பு வருது. அதுக்காக இந்த எமௌண்ட் போடலாம் கைஸ். ஓஹோ நினச்சே பார்க்க முடியல கைஸ். அடுத்ததுக்கு லெவல் 29 இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் நான் கீழே வந்துருப்பேன். அடுத்ததுக்கு லெவல் 29 இருந்தால் தான் முடியும் போல். ஏன்னா அது என்னென்ன கான்செப்ட் தெரியும். ஓ சுனாமி வருது கைஸ். அதனால நம்ம 300 வின்ஸ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம். ஓகே கைஸ் இன்னும் நம்ம கொஞ்சம் இது பண்ணால் ஸ்பீட் லெவல் கைஸ். இது என்னன்னே தெரியலைங்களே. இது வந்துட்டு இருக்கு. நல்லா இருக்கு கைஸ். இது வேர்ல்டு 2 வேறு இருக்குது கைஸ். லெவல் 16 தான் வேர்ல்டு 2 பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இது நம்ம கிஃப்ட் பண்ண சொல்கிறாங்க. கிஃப்டெல்லாம் நம்மளுக்கு பெட்டுக்கெலாம் நம்மக்கிட்ட காசு இல்லை கைஸ். அதனால பெட்டு வேலை பார்க்க வேணாம். கொஞ்சம் ஸ்பீடாக வர்ற மாதிரி இருக்குது கைஸ். 3 நிமிஷத்தில் ஸ்பீடு 100K ஸ்பீடு வரும். அது இது டே 2க்கு லாக்கடே ஆக மாட்டேங்குது. அதனால் இப்போ ஓடுற வழியை பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஓடுறது தான் முக்கியம். ஓகே கைஸ் இப்போ நம்ம போகலாம். இந்த லெவலாவது எப்படியாவது கன்ஃபார்மாக முடிக்கலாம். அடுத்ததுக்கு எப்படி வந்தாச்சு கைஸ். ஹாய் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ஸ்பீடை பொறுத்து தான் கைஸ். ஏன்னா ஒரு சில வாட்டி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் தோற்றுட்டே இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் அதே மாதிரி சின்ன பசங்க ரொம்ப ரூபாக்ஸ் ஆடாதீங்க. ஏன்னா ரூபாக்ஸ் ஒன்றாத்துல சொல்லியிருப்போம். நல்லா தான் கைஸ் இருக்குது. நம்ம எப்படியா லெவல் நிறையா வந்துட்டுருப்போம். நம்ம லெவல் 26 வந்துட்டோம். ஆனால் இங்கே இது வந்து ஸ்டேஜ் 10 இருக்கும். ஸ்டேஜ் 20 இருக்கட்டும் பெஸ்ட் தான் கைஸ். 25 இதுக்கப்புறம் தான் நம்மளால் போக முடியலன்னு. ஓகே பொறுமையாக தான் போகணும் இதில். ஓகே இந்த இடத்துலாமா இல்லை எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு தெரியலைங்களே. சுனாமி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுன்னு தெரியல. கைஸ் நான் அவுட் ஆகிட்டேன் கைஸ். நான் டெலிபோர்ட் ஆகிடுறேன். ஏன்னா எனக்கு டெலிபோர்ட் தான் முக்கியம். ஸ்டேஜ் 10க்கு எவ்வளோ இந்த மாதிரி இப்போ நம்ம கிஃப்ட்டு போய் பார்த்தலாம். எனக்கு கிஃப்ட் வந்துட்டு இருக்கோம்னு ஐ திங்க் நினைக்கிறேன். ஓகே இன்னும் 9 செகண்ட் வரப்போகுது. இன்னும் 8 செகண்ட் 7 6 5 4 இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எதாவது போய் அப்பப்போ நீங்கள் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நல்லது. ஸ்பீட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆகும். நம்ம இப்போ 27 ஸ்பீடில் இருக்கோம். நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் ஷூஸ் வந்து 500 கேட்டிருந்தாங்க. அதனால் இது குரூப் ரிவார்ட்ஸ்னு எதுவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஆல்ரெடி வரல.
இன்வைட் ஆல்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கொடுத்து பார்க்கலாம். கொடுத்தாச்சு. ஓகே, இது எதுவும் இல்லை வேறு ஏதோ என்கிட்ட கோடுன்னு காமிக்கிறாங்க. கோடில் நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்டஃப் தெரியாது. லீட் பாலில் யார் இருக்கான்னு தெரியல. இது வந்து டாப் பென்சில் டாப் ஸ்பீடில் சில பேர் 48 ரீபிரத்தில் இருக்காங்க. நம்ம இதில் ஸ்பீடில் எத்தனை வச்சுருக்கோம் இது தெரியல. பட் ஆனால் இப்போ நம்ம லீட் போர்டில் யார் இருக்கான்னு பார்க்கலாம். லீட் போர்டில் கன்ஃபார்மாக யாரோ ஒருத்தர் 1 2 3 யாரோ ஒருத்தர் இருக்கார். நான் வந்து செகண்ட்ஸில் இருக்கேன். நான் வந்து செகண்டில் இருக்கேன். யாரோ 1 2 3 இருக்காரு. அவர் என்னன்னு தெரியல. ஓகே, நம்ம கேம்குள்ளே போயிடலாம். இது ரீபிரத்து சில பேர் 42 எடுத்துருக்காங்க. இப்போ போயிடலாம் கைஸ். இப்போ நம்மளுக்கு ஸ்பீடு தான் ஸ்கிப் பண்ணோம். அக்கா சாரிக்கா, என்னை மன்னிச்சிடுங்க. ஐட்டம் ஸ்டாக்கு ரீஸ்டாக் ஆகிடுச்சோம். ஓகே, ஒன்றும் புரியல. ஓகே, நம்மளை ஆடெல்லாம் பார்க்க சொல்கிறாங்க. டெலிபோட்டு பேக்கு நம்ம திருப்பியும் அதே இடத்துக்கு போயிடலாம். வாங்க, ஒரு 2-3 வாட்டி தோற்றா தான் நம்மளுக்கு தெரியும் அடுத்த வாட்டி தோக்கக்கூடாதுன்னு. ஏன்னா அவங்களுக்கு சில பேர் ஆடுறவங்க ஏன் பிளேயர்ஸ் ஹேக்கர்ஸ் கூட பாருங்களேன், தோக்குறவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அதில் நான் கூட ஒருத்தேன். ஏன்னா நான் ஹேக்கர்லாம் சொல்ல முடியாது, பிளேயர்னும் சொல்ல முடியாது. ஆனால் ஆடுவேங்க. அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ். இதில் தான் கைஸ் பண்ணதுக்கு முன்னாடி வந்து அவுட் ஆனால் இப்போ தான் பார்த்தீங்க. இன்னும் நமக்கு ஜம்ப் எவ்வளோனே தெரியல. டக்குன்னு இதுவாகிடுது. அவுட் ஐடியாவில் ரிட்டர்ன் போயிடுறாங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஸ்பீடும் முக்கியம். பட் ஆனால் நம்ம ஜெயிக்கணுன்னே ஆடக்கூடாது. ஏன்னா ஒரு சில ஜெயிக்கணுன்னே ஆடுறவங்களாம் அவுட் ஆவாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்ததில்ல. ஏன் அதில் நான் கூட ஒருத்தன். ஏன்னா நான் நிறையா வாட்டி அவுட் ஆகிருக்கேன். ஏன் முன்னாடி வீடியோ கூட பார்த்துருப்பீங்களே. ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் ஒரு சில வீடியோ ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டீங்க. நிறைய வீடியோஸில் அப்படி தான் ஆகியிருப்பேன் நான். $300 வின்ஸ் எடுத்துலாம். ஓகே, 100 வின்ஸ் தான் இப்போ நம்மளுக்கு முக்கியம். அந்த வின்ஸ் வச்சுருந்தா தான் நம்மளால் முன்னேறி போக முடியும். இப்போ அந்த பிளாக் ஷூ பர்பிள் ஷூ வெக்கேட் பண்ணியாச்சு. ஓகே, நல்லா இருக்குது. இப்போ இது ஜம்ப் அடிக்கிறதுக்கு டெலிபோர்ட் ஆகிடலாமா கைஸ்? நம்ம இப்போ டெலிபோர்ட்டு நம்மக்கிட்ட மொத்தம் எவ்வளோ இருக்குது இந்த வாட்டி? நம்ம எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட? நம்ம 6th ஸ்டேஜுக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம டெலிபோர்ட் ஆகி எங்கன்னு வந்துமே தெரியலைங்களே கைஸ். இப்படி தான் ஆயிட்டீங்க. ஓகே, நம்ம வின்ஸை வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல கைஸ். நம்மளுக்கு வந்து முக்கியம் இந்த கேமில் நம்ம ஜெயிக்கிறது. இப்போ தான் கொண்டாத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் ஜெயிக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸ்பீடாக
ஓகே. ஓ நான் நினச்சேன் கைஸ். இல்லை பிரச்சனை இல்லை. ஓகே இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டெலி போட்டானோ சொல்லி பயமுள்ள அவுட் ஆகிட்டுமே கைஸ். பிரச்சனையே இல்லை, நம்மளுக்கு ஸ்பீடு தான் இப்போ முக்கியம். ஓகே இந்த ஜம்ப்பு கொஞ்சம் நல்லா இருக்குங்களா கைஸ். ஸ்பீடு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகுது. ட்ரேட் மில்ல ஒர்க் அவுட் பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படின்னு தோணுது எனக்கு. ட்ரேட் மில்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகலாம் கைஸ். நம்மளுக்கு ஸ்பீடு பார்த்து மாட்டேங்குது. ஓகே நம்ம ஃப்ரெண்டை தான் கூப்பிட்டு வரலான்னு பார்த்தேன். பட் ஆனால் நம்ம ஃப்ரெண்டு வரமாட்டேன்டாரு. புது பிளேயர் அவர், நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவர், ஹேமந்த் குமார்னு சொல்லிட்டு. அவரோட ஐடியே ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே தான் கைஸ் வந்து கொஞ்சத்துக்கு முன்னாடி அவுட் ஆனோம். 28 போயிடுச்சு, கொஞ்சம் லெவல் தான். பொறுமையாக போகிறது கைஸ் பெஸ்ட். அவசரப்பட்டு போகாதீங்க. இதை செஞ்சு சின்ன பசங்க எல்லாம் ஃபோன் தராதிங்க. ஏன் ஒரு 14 வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு கொண்டு தாங்க. 10 வயசு மேலே எக்ஸாம் வந்துச்சுன்னா அதை செஞ்சு யாருக்கிட்டே ஃபோன் தரீங்க. ஏன்னா எங்கள் வீட்டிலே தரதில்லை. ஏன்னா குழந்தைங்க ஒழுங்காகவே படிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே கைஸ் 300 வின் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம லெவலப் ஆகிடணும். இப்போ நம்ம லெவலப் ஆகிட்டு அடுத்ததுக்கு நம்ம எவ்வளோ எடுக்கணும்னே தெரியலீங்களே. அது 1.5K அது வந்து லாவா. சத்தியமாக நினச்சே பார்க்க முடியல கைஸ். நம்ம ஸ்பீடு கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரீபிரேட் எடுத்தாக்கா நம்மளுக்கு ரீபிரேட் எடுக்க போகிறதில்ல. ஸ்பீடில் அதனால் ஓடுறதா இருக்கும். ஓகே நம்ம எப்படியோ ரொம்ப ஸ்பீடாக ஓடுற மாதிரி தெரில. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஓகே நல்ல ஸ்பீடில் தான் ஓடிட்டுருக்கோம். ஓகே நல்ல ஸ்பீடாக தான் போய்ட்டுருக்கோம். சப்போஸ் இந்த வீடியோலேயே நம்ம இந்த வீடியோவை முடிக்க முடியலன்னா பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். பிரச்சனையே இல்லை. இந்த வீடியோ மட்டும் 38 நிமிஷமாக போட்டுட்ருக்கேன். கஷ்டப்பட்டு லெவல் ஸ்கிப் பண்ணலான்னு பார்த்தா நம்மளுக்கு லெவல் இப்போ பார்த்தீங்களா இல்லை நீங்களே ஆகவே மாட்டேங்குது. நான் இந்த வீடியோலேயே முடிப்பேன். சப்போஸ் அப்படி இல்லைன்னா அடுத்த வீடியோவில் கூட பார்த்துக்கலாம். டோன்ட் வரி. நம்மளுக்கு வீடியோவும் முக்கியம், வித் டியூஷனும் போகிறோம் வேறு. அதனால தான் எனக்கு கோச்சிக்காதீங்க. Okay guys, better. இதுக்கப்புறம் தான் ஜஸ்ட் மிஸ் guys. ஏதோ ஒரு ஞாபகத்திலே போயிட்டேன். ஓகே இன்னும் கொஞ்சம் தான் guys, கொஞ்சம் தூரம் guys. Okay guys,
லெவலப் பண்ண ஆகிட்டு போகலாம் ஐ திங்க். ஓகே கொஞ்சம் லெவலப் ஆகலாம் கைஸ். நம்ம லெவலப் தான் முக்கியம். ரீப்ரேட் எடுத்தால் நம்மளுக்கு லெவல் 40 ஆகும். நம்மளுக்கு ரீப்ரேட் பற்றிக்கு தேவையே இல்லை. நம்மளுக்கு இப்போதைக்கு ஸ்பீடு வந்து தான் முக்கியம். ஆனால் இந்த வாட்டி ரீப்ரேட் எடுக்கிறதா இல்லை கைஸ். ஓகே கிஃப்ட்டில் போய் பார்க்கலாம் ஏதாவது வருதானே தெரியல. இது ஒன்றும் இல்லை, இன்னும் இது இல்லை. ஓ இன்னும் 4 நிமிஷத்தில் 250 ஸ்பீடு வந்துடும் கைஸ். டே 2க்கு ஒன்றும் லாக்கடுலேயே இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல, ஒன்றும் புரியல. எனக்கு ஒன்றும் புரியல கைஸ். சரி இதில் ஓடி பார்க்கலாமான்னு ஒரு வாட்டி பார்க்க போகிறேன். ஓகே நெக்ஸ்ட்டில் இதில் ஓடி போய் பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் எடுத்தோம்னா நம்ம அடுத்த ஷூ அன்லாக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இருக்க நானும் ஓடுறேன். இந்த வாட்டி கன்ஃபார்மாக ஓடுறதா கைஸ் இருக்கேன். இந்த வாட்டி ஓடுறதா தான் இருக்கேன். ஸ்பீட் பற்றவே மாட்டேங்குது கைஸ் நம்மளுக்கு. சரி நம்ம ஃபுல் ஸ்பீடில் ஓட பார்க்க போகிறேன். ஓ கைஸ் பிரச்சனையே இல்லை, ஓடிடலாம். இங்கேத்துக்கே இப்படி சில பேர் பண்ணுவாங்க. ஏன்னா நான் கூட இப்போ இங்கேத்துக்கே இவ்வளோ பண்ணுறேன். இப்போ இந்த ஹேக்கர்ஸ்லாம் அவுட் ஆகுங்கன்னா என்ன வாங்கினே தெரியும். ஹேக்கர்லாம் ஈஸியாக பண்ணிவிடுவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஓ அந்த அக்கா இது வரைக்கும் ஒரு நிமிஷம் நினச்சா பார்க்க முடியல கைஸ். நம்மளால் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். உடனே இதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு. வந்து டியூஷன் வேணும் போகிறோம் கைஸ். ஏன்னா 6 o'clock நம்மளுக்கு டியூஷன் இருக்காதுனால தான் நான் சொல்கிறேன். யோசிக்காதீங்க வீடியோ போடலன்றதுக்காக. அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்லிட்டு சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? இந்த வாட்டி கன்ஃபார்மாக போயிடுற இதில் தான் வச்சுருக்கேன். ஃபுல் ஹைட்டில் ஃபுல் ஸ்பீடில் போகிறேன். ஓகே நம்ம டெலிபோர்ட் ஆகிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். பரவாயில்ல, டெலிபோர்ட் ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஓகே பரவாயில்ல, இந்த வாட்டி லெவல் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட பார்க்கலாம். கேட்கவே இல்லை guys. Hi boys and girls. Hi boys and girls. In today's video we are going to play a game called Clean the Capital. Before we get into the video, okay guys, நான் டெலிபோர்ட் ஆகிட போகிறேன். So, shall we get into the video? வேறு வழியும் இல்லை. ஸ்டேஜ் 8K ஸ்டேஜ் 12 கிட்ட போகணும் guys. அதான் guys நான் பார்க்குறேன். Hi boys and girls. Friends, after long
after a long time, we are going to do a giveaway. From this Saturday until next Saturday, there will be a giveaway in every video. Not just this pride rod here. I am going to give you many more pride rods. ஒரு நாளைக்கு 2 கூட தூக்கிட்டு வைங்க பார்ப்போம். எப்படி கொடுக்குமோ அந்த மாதிரி. சரி ஓகே. எதை கொடுக்க போகிறோம்னா தெளிவாக கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம்குள்ளே போகிறது முன்னாடி வழக்கம் போல் வீடியோக்கு லைக் போட்டுட்டு வீடியோக்குள்ள போவோமா? உள்ள வந்தாச்சு. தெய்வம் சொல்ல பார்த்தீங்களா? சரி ஓகே ஃபைனலி போய் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். இந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காசு பே பண்ண சொல்கிறாங்க. டைம் பண்ணியாச்சு. இது பைக் பண்ணுறதுங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா 50 ரூபாயம்மா பைக் பை 5 வாங்கிக்கலாமா? எப்படி எனக்கு ரொம்ப சேல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் வரதுக்கு முன்னாடி நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம் போலையே. இப்போ எடுத்த எங்கே போயிட்டு அங்கே டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க. வாங்க போய் பண்ணிட்டு வந்துடுவோம். பண்ணியாச்சு நண்பர்கள். டெபாசிட் இருக்குது எல்லாம் கேஷ் எங்கே பக்கம் போட்டுருக்கீங்க கலெக்ட் பண்ணுறது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ திரும்ப இதே ஓகே கைஸ், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி அவுட் ஆனவங்க பார்த்தீங்களா? சும்மா வந்தாச்சு கைஸ். கொஞ்சம் வந்தாச்சு கைஸ். 29 லெவலே இல்லை, அதுக்கு வந்தாச்சு. ஒரே நிமிஷம் இருங்க கைஸ், செகண்ட் அப்படியே இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம 1 மினிட்ஸ் எடுத்துடலாம். 1 நிமிஷம் இருங்க, புக் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், 1 பாயிண்ட் நம்மக்கிட்ட 2.1K இருக்குது. இந்த லாவ் அதை எடுத்து கீழே போய் பார்க்கலாம். கைஸ் புரியுது. இந்த பெரிய பிரத் எடுக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம பெரிய பிரத் எடுக்கிறது ஓகே வேணாம். கிட்டத்தட்ட நம்ம 48 நிமிஷமாக போட்டிருக்கோம் கைஸ். பாதி 1 மணி நேரத்துக்கு கொஞ்சம். அவசரப்பட்டு போயிடுங்க கைஸ், கோச்சுக்காதீங்க. அப்படியே நம்ம 29 வந்தாச்சு கைஸ். இப்போ போகலாம் கைஸ்.
நிறைய நம்மளுக்கு நிறைய சரிங்க நம்ம ஆனால் அது நம்ம லெவலே இல்லாமல் போயிட்டோம் பார்த்தீங்களா கைஸ் இந்த சுனாமி வர்றது புத்தங்கடா வரும் அது இந்த லெவல்லே போனாக்கா கரெக்டாக ஜெயிக்க முடியும் கைஸ் ஓ இப்போ நம்ம டெலிபோர்ட் தான் கைஸ் நம்மளுக்கு வேறு வழி இல்லை அதில் ஏற்றுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம போகிற வழியை பார்க்கலாம் ஓ கைஸ் என்னோட அவசரம் பெற்று போயிட்டேன் கைஸ் சரி நைஸ் பண்ணது நான் பேச முடிக்கிறேன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே தான் நம்ம அவுட் ஆகிருப்போம் இது என்ன லெவலே நம்மளுக்கு தெரியல கஷ்டப்பட்டு நம்ம ஓடி 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 நம்ம மூச்சு வாங்கி ரியல் லைஃப்பில் இல்லை போயில இந்த லெவல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம டெலிபோர்ட் ஆகி வந்தோம் இப்போ அதனால் திருப்பியும் நம்ம சொந்த இதுலேயே என்ன லெவல் இது லெவல் 10க்கு இதுக்கப்புறம் தான் கைஸ் அது வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் கைஸ் இதுக்கப்புறம் தான் வரும் எப்படியாவது லெவல் எப்படியாவது முடிச்சாகணும் இதே இதிலே போகணும்னு நினச்சிங்க போனீங்கன்னா உங்களால் லெவலும் ஆக முடியும் பட் ஆனால் உங்கள் ஸ்பீடும் கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களோட லெவலப்பும் ஆக முடியும் சும்மாங்க வந்தாச்சு கைஸ் சுனாமி வரல கன்ஃபார்மாக லெவல் 33 தான் இருக்கணும் கேவின்ஸ் எடுத்துக்கலாமா இல்லை போகலாமா என்ன போகலாம் போய் தான் பார்க்கலாங்க பொறுமையாக போனால் முடியும் ஐ திங்க் கன்ஃபார்மாக இதுக்கு லெவல் முடிஞ்சிச்சு கைஸ் முடிஞ்சிச்சு நான் சொன்னது கரெக்ட் கைஸ் முடிஞ்சிச்சு கைஸ் ஆடு வரும் ஓகே நம்ம எங்கேருந்து விழுந்தோமோ இங்கே வந்தாச்சு மாதிரி சில வாட்டி ஆட் வரும் வீடியோ போடுறவங்க வந்து இது மாதிரிலாம் பண்ணாதீங்க ஓகே 1 பாயிண்ட் வின் ஆச்சாச்சு நாங்கள் டான்ஸ்லாம் போடுறாங்க கைஸ் என் கைஸ் எனக்கு இதெல்லாம் தேவையா கைஸ் நீங்களே சொல்லுங்கள் இதுக்கு 4K வரும் ஓகே 4K கொடுத்துட்டு போயிடலாம் டெலிபோர்ட் ஆகி வேணாம் கைஸ் டெலிபோர்ட் நம்மளுக்கு வேணும் டெலிபோர்ட் வேணாம் கைஸ் நம்ம இந்த வாட்டி ஓடியே நம்ம ரத்தத்தை சும்மா சொன்னேன் ஓடியே நம்ம ஜெயிக்க போகிறோம் கஷ்டப்பட்டு முன்னாடி லெவலில் வந்த மாதிரி இல்லை கைஸ் நான் இந்த வாட்டி அவுட் ஆகிட்டு ஃபுல்லாக போயிட்டு நம்ம பவரை ஓடி காமிக்க போகிறேன்
ப்ரோ எனக்கும் வெளியிட்டு பாருக்கிறோம் இது டெய்லி வாட்ச். ஓ ஆமாங்க நம்ம டெய்லி வாட்ச் இது பண்ணல பார்த்தீங்களா 30 வந்தாச்சு. ஆனால் இந்த டே 2 சும்மாலாம் இருக்குது கைஸ். டே 1 டைம் ஒண்டி கொடுத்தாங்க, டே 2ல் ஒன்றும் கொடுக்கல. அடுத்தது வந்து இன்னும் 4 நிமிஷத்தில் 2 வின்ஸ் வந்துடும். அதுக்கடுத்தது 34 மினிட்ஸ் வரும். அதுக்குள்ளே நம்ம நம்ம தான் முடியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஸ்பீடை பார்க்கலாம். இல்லை நம்ம நடிக்க போகிறேன் தெரியல உள்ள போயிட்டு பார்க்கலாம். சரி பேர் 3 ரீபிரத் ஓகே. ரீபிரத் அடி சொல்கிறாங்க. ரீபிரத் எடுக்க மாட்டேன். லீட் போர்டில் யார் இருக்கா? எதுவும் இல்லை அப்படின்னு. ஓ நான் தான் எனக்கு புரியல. நான் தானே அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கணும். ஓ நான் தான் ஃபஸ்ட்டில் இருக்கேன். என்னது இது ஸ்பீடு? ஓகே ஸ்பீடில் லெவலில் வந்து யார் ஃபஸ்ட்டில் இருக்காங்க? லெவலில் நான் தான் 30 வின்ஸில் நான் தான் ரீபிரத்துலேயும் வேறு யாரும் இருக்காங்க. ஓகே பிரச்சனை இல்லை. ஓகே அந்த நம்ம பெஸ்ட்டு கிஃப்ட் 3 நிமிஷத்தில் வந்த போது அதுக்குள்ளே நம்ம ஓடிடலாம். இன்னும் லெவலப் ஆகிடும். முதல்ல டோரை ஓப்பன் பண்ணு. அது ரொம்ப பிரைவேட். முதல்ல டோரை ஓப்பன் பண்ணு. ரொம்ப அர்ஜென்ட். எதுக்கு எடுத்தனே தெரியல. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எமோட்ஸ்லாம் போட்டு போயிடலாம் கைஸ். நான் இந்த வீடியோ முடிக்கிறேன்ல, அதனால் டாட்டா பாய். அதேமாதிரி இந்த மட்டும் ஓகே. எனக்காக இந்த வீடியோ பார்த்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டாட்டா பாய்.